ரொம்ப நாளா வைரல் ஆயிட்டு இருந்த கேரளா ரெசிபி. இது ஒடிசாவா காஷ்மீரான்னு தெரியல. திடீர்னு இன்னைக்கு காலையில எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சமா காரமா இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வைரல் ஆகிட்டு இருந்த கேரளா ரெசிபி காந்தரி முட்டைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அதை தான் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். நாங்கள் எப்படி செஞ்சோம், எப்படிலாம் இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரைடே மார்னிங். இது ஒடிசாவா காஷ்மீரான்னு தெரியல. திடீர்னு இன்னைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சத்தியமாக வெளியே வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்காங்களா? நான் ஒரு 4 மணிக்கு மேலே எந்திரிச்சு வந்தேங்க. லைட்டாக புகையாக வந்த மாதிரி இருந்தது. ஓஹோ, கொஞ்சம் பனி வருது போலன்னு தான் நான் உண்மையாகவே நினச்சேன். நைட்டில் கொஞ்சம் அந்த புகையெல்லாம் லைட்டு வெளிச்சத்துக்கு நல்லா இருந்துச்சு. இங்கேயும் ஒரு லைட் போட்டிருக்கோம். ஆனால் விடிய காலையில் ஜன்னலை பார்க்குறேன். இது குளிர் காலத்தை விட மோசமான குளிருங்க. உண்மையாகவே சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கிற மரம் எதுவுமே எனக்கு தெரியல. இந்த விலாக் எப்படியும் சனிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன். வெயில் அதிகமாக இருக்குன்னு சொன்ன வீடியோஸ் எல்லாத்துலேயுமே காலையில் இப்படி இருக்குது. காலையில் மட்டும் எல்லா குழந்தைங்களுக்கும் இங்கே ஸ்வெட்ரு போடுறாங்க. பாருங்க வயல், அங்கே எல்லாமே பனைமரம் இருக்குது. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன். எப்போதும் போல் காலையில் அடுப்படியை கூட்டி சாணி மொழுகுனதுக்கப்புறம் ஒலை வச்சுட்டு வாசலெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் தான் அரிசி அலசி போடுவேன். வாசலெல்லாம் கூட்டிட்டு அரிசி அலசி போட்டதுக்கப்புறம் மேடம் அதுக்குள்ளே எந்திரிச்சாங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். இப்போ படிக்க போகிறா, அதனால் ஸ்லேடில் கோடு போட்டு தரேன். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். தண்ணி குடிக்கணும். வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியலம்மா. டைம் இப்போ ஒரு 6:40க்கு மேலே இருக்குங்க. வெயில் வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ வரைக்கும் வெயில் வரல. அந்த பனியெல்லாம் புகையாக எப்படி கொட்டுதுன்னு பாருங்களேன். பனிக்காற்று அடித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. டைம் இப்போது 7:55ங்க. இப்போ தான் சூரியன் வருது. ஆனால் இன்னுமே சில இடத்துல அந்த பனி மாறவே இல்லை. இன்றைக்கி எங்கள் ஊரில் 7:50க்கு மேலே தாங்க சூரியனே வந்தது. அப்படி மறைச்சிருந்துச்சு பனி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். வீட்டு பக்கத்துல எல்லாம் நார்மலாக இருக்குது. அங்கே தூரத்தில் இப்போ தான் கொஞ்சம் பனி விலகு. இப்போ பரவாயில்ல. இன்றைக்கி குழம்பு தண்ணி காய வச்சுருக்கேன். பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இந்த பட்டாணி உருளைக்கிழங்குல அந்த அளவுக்கு கத்திரிக்காய் சேர்க்க மாட்டாங்க. ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் ஒரு சைடு கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கவும், ஒரு சைடு நல்லா இருந்தது. அதனால் பாதி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டேன். அதனால் இந்த கலரில் இருக்குது. பட்டாணி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறோம். தண்ணி காய வச்சதுக்கப்புறம் வேக வைக்கணும். பாப்பா இப்போ படித்து முடிச்சிட்டா. தர்பூசணி சாப்பிட்றா. இப்போ பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வெந்ததுக்கப்புறம் எப்போதும் போல் கடுகு எண்ணெய், வெங்காயம், பிரியாணி எல்லாம் ஒரே ஒரு பட்டை சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கறி குழம்பு மாதிரி செய்கிறதுக்கு வேறு மாதிரி மசாலா சேர்ப்பாங்க. அதை மாமனார் விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் அப்படி சேர்க்கல. சும்மா சிம்பிளாக இது கூட இப்போ இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி இருக்குது. கொஞ்சமாக மட்டன் மசாலா, கரம் மசாலா,
அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். எப்போதுமே குழம்புக்கு அரைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். குழம்பு கெட்டியாக இருக்கிறதுக்கு பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு இன்னுமே நல்லாயிருக்கும். நான் அதை கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பட்டாணி அரைச்சது தக்காளி ரெடியானதுக்கப்புறம் சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் நிறைய கண்டென்ட் சொல்லியிருக்கீங்க, அது எல்லாமே கூடிய சீக்கிரத்துலேயே வரும். என்னதான் டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இல்லாட்டியும் டே விலாகில் சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நானுமே ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி குழம்பு வந்து இங்கே பொரி கூடையுமே சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் சில நேரம் சாப்பாடு கொடுக்குவான்னு கேட்டால் பொரி இருந்தால் கொடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குழம்பு இங்கே ரொம்ப ஃபேமஸ். நிறைய கடையிலையுமே பொரி விற்கிறாங்க அப்படின்னா இந்த குழம்பு கொடுப்பாங்க. சுயிச்சோந்தி அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாக இல்லாட்டியும் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ஒரு 7 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வேக வச்சிடலாம். டைம் இப்போ ஒரு 8:45 இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், வெயில் ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இப்போ முட்டை வேக வைக்கிற ரீசன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆகிட்டு இருந்த ஒரு ரெசிபி ஒன்று, கேரளா ரெசிபி. அதோட பேர் வந்து காந்தரி முட்டை. அதில் வந்து முட்டையெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு 2ஆக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணி டிம் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் ரெசிபி சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. எனக்குமே டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை. அதை விட நம்ம மேடம் இருக்காங்களே, எந்த ஒரு ரெசிபியுமே விட்டு வைக்கிறதில்ல. செஞ்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இதுக்கப்புறம் மேடம் இன்னி அங்கன்வாடி கிளம்புவாங்க. கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் தானே ஆகும் முட்டை வேக வச்சுட்டு. நான் இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவேன். இப்போ அந்த மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக தேஜுவோட ரியாக்ஷனும் பார்த்துட்டு தான் இன்றைக்கி அங்கன்வாடிக்கு அனுப்ப போகிறேன். சரி, மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ அந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி, ஒரு லெமனு. நம்ம வந்து மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக தானே டிம் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப காரமாக இருந்தால் பாப்பா அழுதுட்டானா போச்சு. அதனால் ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் லெமனு, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம். இது கூட உப்பும் மஞ்சள் பொடி மட்டும் சேர்க்க போகிறோம். சரி, இப்போ நான் வெங்காயத்தெல்லாம் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி வெந்துட்டுருக்க டைம்லேயே பாப்பா தர்பூசணி சாப்பிட்டால, அதில் பாதி பீஸ் நான் சாப்பிட்டுட்டேன். இன்னொரு பாதி வந்து மாமனாருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வச்சுருக்கோம். அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரமாகவே இந்த ரெசிபி செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ணும். இப்போ முட்டை வேக வச்சு எடுத்துட்டேங்க. பச்சை தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவையான மசாலாவுமே ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், லெமன், கருவேப்பிலை. நான் நல்லா தாராளமாக எடுத்திருக்கேன். கொத்தமல்லி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லை? கொத்தமல்லி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி முட்டையிலையுமே சேர்த்துருந்தேன், அதனால் போதும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சான்னு வேறு தெரியல. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போதும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முட்டையை வந்து அதோட ஓடெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. இந்த 3 முட்டை தனியாக இருக்கட்டும். இப்போ நான், தேஜு, என்னோட நாத்தனார் அவங்க மட்டும்தான் ரிவ்யூ சொல்ல போகிறோம். அதனால் நான் அதிகமாக கட் பண்ணலை. தேஜுவுக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். இது வந்து தேஜுவோடது.
4 முட்டையில தான் மசாலா வந்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே வச்சுக்கிறேன். கீழே விழுகுது. சரி, இப்போ வந்து சாப்பிட சொல்லி கொடுப்போம். சாப்பிடும்போது கொடுக்குறேன். முட்டை வந்து நேராக நிற்க மாட்டேங்குது சில்வர் பிளேட்டுங்கிறனால. ரியாக்ஷன் எடுக்கலாம். சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சமா. காரமா இல்லையா? சாப்பிடு. வீடியோ பார்த்து எப்படியெல்லாம் கெட்டு போயிருக்கு பிள்ளை. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. மசாலாவோட சேர்த்து சாப்பிடு. கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் கொஞ்சமா. நல்லா இருக்கா? वीडियो उठे नहीं खा बाय எப்படி இருக்கேன் பாருங்க. 10 மணி கூட இன்னும் ஆகலை. 9:30 ஆகுது. பாப்பா அங்கன்வாடி போகிறேன். நாத்தனார் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ரொம்பலாம் காரமாக இல்லை, நல்லா இருக்கு. நாத்தனார் வீடியோவில் வர்றது கொஞ்சம் வெக்கப்பட்டா, வேறு ஒன்றும் இல்லை. என்னை காமிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனால் லைட்டாக காமிச்சேன், அதனால சிரிச்சா. முன்னாடியெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து வீடியோவில் வந்தாங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு தான் வருவாங்களாம். நல்லாயிருக்கு. சரி, நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிடும்போது பார்க்கலாம். சாப்பிடுங்க. காரமா இல்லை தானே? சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காரமா இல்லைல்ல? நிறைய மிளகாய் சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன். பாப்பாவுமே பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எப்படி இருக்கு கேரளா ரெசிபி? சொல்லு லூசு. வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 ஊர் தள்ளி இன்னொரு ஒரு ஊரில் கருமாதி நடக்குது. இன்றைக்கி பூஜையெல்லாம் முடித்து நாளைக்கு காலையில் சாப்பிட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பூஜை முடியும். அதனால் பரிப்பதாலேருந்து என் ஹஸ்பண்டுக்கு பிசி பையன். எப்படி முறைன்னா, என் மாமனாரோட தங்கச்சி வேணும். ஆனால் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் அத்தை பையன், முறை மாமா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே சொந்த தம்பி, சொந்த அண்ணன் அப்படி தான் பழகிக்குவாங்க. அங்கேருந்து ஒரு தம்பி வந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு கூட வீட்டுக்கு போவாங்க. எப்போ போகிறாங்கன்னு தெரில. இன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டாங்க. காலையில் ஒரு பூஜை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்து ஐயரை கூப்பிட்டுட்டு வந்து ஒரு பூஜை நடத்துவாங்க. அதுக்கு தான் என் ஹஸ்பண்டும் அவங்களும் போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் வேணால் சாப்பிடும்போது காமிக்கிறேன். அதனால் ஈவினிங்கும் சமைச்சிருந்தேன். பயங்கரமாக வேர்க்கவும் நான் நைட்டி மாற்றியாச்சு. ஐயோ முடியலங்க. ஈவினிங் டைமில் சமைக்கிறோம், அதுவும் இந்த வெயிலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.